ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டை மீன் வாங்கி வந்துருக்கிறாரு, கவலை மீன் வாங்கி வந்துருக்கிறாரு. இன்னைக்கு வாங்கிட்டு வந்து ஆஞ்சி குழம்பு வச்சிட வேண்டியதான். மீன் சாப்பிட்டு 2 வாரம் இருக்கு, மேலே இருக்கும். 2 வாரம் இருக்குமா? மீன் குழம்பு வச்சு 2 வாரம் இருக்கும். ஊற்றுது லேட்டு மீன் தாங்க கொட்டும் இல்லை. லேட்டு மீனா பார்ப்போம். அதெல்லாம் கிடையாது, புதுசாக இருக்குது மீன். பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்குது மீன். தண்ணி ஊற்றி பேப்பர் ஸ்டிக்கான பேப்பர் நீ வாங்கி அந்த கூட புதுசாக இருக்காது. உங்கள் ஃப்ரெண்டு வாங்கி அந்த புது மீன் வாங்கி தண்ணி ஊற்றி புது மீன் தான் இல்லை. இந்த மீன் தான் ஊற்றி கிடக்குங்க புத்தலாம். தண்ணி ஊற்றி ஆஞ்சிடலாம். சூப்பராக இருக்குப்பா மீன். ரொம்ப நாள் ஆச்சு கவலை மீன் சாப்பிட்டு. நல்லா பச்சை 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 பச்சை. இங்கெல்லாம் வாங்கினாக்கா இந்த மாதிரி புது மீன் இருக்காது. இப்போ பிடிச்ச மீன் நிறைய இருக்குது. நான் போய் அவர் வலை மீன் அவங்க ஊரில் பிடிக்கிறாங்க. கடல் கிட்டக்கிறாரு அவர். பொம்மையாபாளையம் பொம்மையாபாளையத்தில் வச்சு ஃப்ரெண்டு பொம்மையாபாளையத்தில் இருக்கிறாரு. அவர்கிட்ட பொம்மையாபாளையத்துலேருந்து சொல்லி புது மீனை வாங்கி வந்து குழம்பு வைக்கிறோம். ரொம்ப நாளாக இருக்கும். அடிக்கடி சாப்பிட்டாலும் கவலை மூஞ்சி அடிச்சு போயிடும். ரொம்ப நாளைக்கு வீடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். மாதிரி தெரியும். நல்லா இருக்கு. கவலை மீன்லாம் கையிலே அஞ்சிடலாம். அது எதுவும் தேவை, அரியமாயம் தேவை. எப்படி ஆரம்பிக்கணும், கையிலே பிடிச்சிடலாம். வாழை மாங்காய் போட்டு மாங்காய் போட்டு சரி. ஆய் காக்கா பற்றியா வந்துக்கிட்டே வீண் 1002 ஏக்கறாங்க பார்த்துங்க. தூக்கும் போகலாமா மீன்? அரிசி போடுறது, அது கோழி போடுறது அரிசி எல்லாம் துண்டுங்கிறாங்க. இங்கே தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. இந்த நீர் கோழி காலைல பார்க்காத போட்டு காலைல 4 நீர் கோழி, 4 காக்கா கோழி எல்லாம் மந்தியாக கும்பலாக சாப்பிடுது. மீன் ஒரு கிண்ண மீனை போட்டு குழம்பு வைப்பாங்க. காளா மீன் குழம்பு தான் குழம்பு வைக்கணும். காளா மீன் குழம்பு இன்னும் ஒரு சட்டி குழம்பு வச்சு 1 வாரம் வச்சு சாப்பிடலாம். ஒரு வேலைக்கு வேலையை நீ சாப்பிட மாட்டேன். பூரா என் தள்ள கட்டி நீ சாப்பிடு. ஒரு 4 நாளைக்கு சொல்லுவேன். அதுக்கு தான் என் பூராத்தி குழம்பு நீ 2-3 நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி பூராத்தி வச்சிடலாம். ஒரு வேலை சாப்பிட்டு மறு வேலை என்னையே சாப்பிட்டு சொல்லிட்டு நீ வேற குழம்பு வைங்க. ரசம் இது தயிர் வைங்க, அது வைங்க, இது வைங்கன்னு மாற்றி வேலை கட்டி வைங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன்னை நம்பி இவ்வளோ குழம்பு வச்சா யார் பண்ணுறது? கழுவா காளா மீன் ஆஞ்சி கழுவுற வேலை ஆகும். மேலே பெறாலாம் எடுத்துட்டு நல்லா உப்பு போட்டு பொலிச்சுன்னு கழுவி எடுத்துடணும். இருக்கட்டும். அடுத்தது போட தண்ணி பூரா உப்பு போட்டுக்கோமா? சட்டியில் போட்டு கழுவினப்பா அதில் பரவாயில்லாம். நாட்டு மீன் கழுவுற மாதிரி பளிச்சுன்னா இருக்காது. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா அந்த கவிச்செல்லாம் போயிடும். கழுவிட்டு மஞ்சள் போட்டு கழுவணும் மீனில். அதுதான் கவிச்சு அடிக்காது மீன். தண்ணி ஊற்றி அவ்வளோதான். அவள் சேர்த்துணும். பெரிய புளி உப்பு போட்டணும். அப்படியே புளியை ஊற வச்சுக்கலாம். புளியை வச்சு ஊற வச்சுக்கலாம். ஊற எடுத்துட்டோம். நம்ம வெங்காயம் தக்காளி அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தான், ஸ்பூன் வாங்க. வெளியே அடுப்பத்தையிலன்னு பார்த்தா வெளியே கரகரன்னு வருது. பார்த்தா எப்படிமா மாவு எப்படி கிடந்தது வெளியே உலை போட்டு சொல்லிட்டு நானும் வேலையை போட்டு வந்துட்டேன். நான் அடுப்பு பார்த்தவைக்கல உலையெல்லாம் வெளியே சட்டியெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன். வெளியே கரகரன்னு வருது. எல்லாம் மூடி கிடந்தது. வெளியே காயில நீ வெளியே எடுத்தது வேணும். நானும் ஊ வந்துட்டேன். வெளியே
இதில் பார்த்தீங்கன்னா அப்படி பயமாகுது, பாரு எப்படி திறக்குதுன்னு. காலைல தோசை சுட்டு நாங்கள் வந்து தேங்காய் பால் வச்சுட்டோம். சூப்பராக ஆப்பம் மாதிரியே மாடலாக இருக்குது இன்னைக்கு காலையில். சட்னிலாம் வேணாம், நைட்டு சட்னி, நான் நேற்று காலையில் சட்னி, இன்னைக்கு சட்னியா, அதனால தேங்காய் பால் வச்சுட்டேன். ஒரு வேளை மீன் குழம்பு வச்சா அந்த குழம்பை வச்சுட்டு வேற குழம்பு வச்சு அப்புறம் மாற்றி மாற்றி சாப்பிடணும். நீ என்ன பண்ணு, அந்த மீன் குழம்பு வச்சுனாக்கா அது 6 வரைக்கும் அதே ஊற்றி சாப்பிடணும். அதுக்கு நிறைய வச்சுருந்தா அந்த குழம்பு எப்படி சாப்பிடுறது? அது ஆமாம், சுட வச்சு ஒரு வேளை இந்த சாப்பிட்டோம்னா ஒரு வேளை வேற குழம்பு வச்சு அப்புறம் சாப்பிட்டு இன்னொரு வேலைக்கு அது ஊற்றி சாப்பிடணும். அது கொஞ்சமாக வைக்கணும் குழம்பு. நீ வந்து புறாவும் மீனையும் போட்டு வைக்க சொன்னால் நிறையா தான் ஆகிடும். சொல்லு, நீயே சொல்லு. 2 மாங்காய் பச்சை போடுமா, சின்ன சின்னதாக எடுத்துக்கோம் போதும். அதனால போட்டால் பிடிச்சிடும். குழம்பு அதிகம் போடக்கூடாது. ஜாம் தக்காளி நிறைய சாறு போடுறாங்க, இப்போ கம்மியாக இருக்கு. ஜாம் தக்காளி கல்யாணத்தையே குழம்பு குட்டி பண்ணி தான். வெயில் அவ்வளோ இல்லை, வெய்ய வரலன்னு பற்ற வச்சுட்டேன். இப்போ தான் வெய்ய வரத்தங்காட்டி அடுப்பு மூட்டி சீக்கிரம் சாப்பிட்டா ஆக்கின்னு உள்ளே ஓடிடலாம். இப்போ அடுப்புன்ற நேரில் தான் இருக்குது, பற்ற வச்சுட்டேன் அடுப்பை. நம்ம மீன் குழம்பு சாதத்தையும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு ஒன்றும் மதிக்க வழி எப்படி இருக்குது கம்முன்னு வெடிக்க இது கடுகு பொரிஞ்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் அதுக்குதா தக்காளி போடுவோம். போடு. நல்லா சிக்கராக வதங்கணும்னு அப்புறம் போடு. ஒன்று ஒன்று சொல்லு என்னென்ன போடணும். நல்லா வதங்கிட்டு தக்காளி போடுவோம். தக்காளியும் அப்படியே இருக்கு. மாங்காய் மட்டும் கொஞ்சம் அப்படியே வச்சு நல்லா கொதிக்குது. மீன் மாங்காவும் போட்டுடுவோம். போடு. ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுடுவோம். 5 மீன் போட்டேன். 15 மீன் போட்டுடுவோம் குழம்புக்கு. 20 மீன் இருக்குது மொத்தம். ஒரு ஆள் போடுதா போட்டுருவா. குழம்பு நதன்னு இருக்குவேன். கந்தா போது போடு. சரி, கந்தா போது போடு. வெறும் மீனாக சாப்பிட்டுக்கணுன்றியா? அப்படியே சாப்பிட்டு எடுத்து உடனே சாப்பிட்டுக்கணும். மீன் நிறையா குழம்பு செஞ்ச உடனே நச்சுன்னு அப்புறம் சாப்பிட சாப்பிடாத வேஸ்ட் ஆகிடும். சரி, கொஞ்சம் மூடி வச்சிருவோம். ஒரு கலைக்கு விட்டு மூடி வச்சிருவேன். பார்த்தியா, வெறும் குழம்பு செஞ்சு வெறும் மீனாகுது. அப்போ தான் அழகாக இருக்குன்றியா? சூப்பராக கொதிக்கிட்டோம். அப்போ குழம்பு நிறையா தான் இருக்குது. பூ வச்சுட்டா வெய்ய வரைக்கும் எந்த பக்கம் குழம்பு அப்படியே காண்டாடு பண்ணு. நல்லா சூப்பராக நல்லா மீன் நல்லா வெந்து வந்துட்டு இந்த பூரா மீனையும் போட்டு குழம்பு வச்சாச்சு. இறங்கி போய் இன்னைக்கு அன்னாடிக்கு 2 மணிக்கு தான் சாப்பாடு போடுவோம். இன்னைக்கு 12:30 குழம்பு வச்சுட்டு 1 மணிக்கெலாம் சாப்பிட்டுடலாம். சரி, வா எடுத்துன்னு வா. வாங்க, மீன் குழம்பு வச்சுட்டாங்க. எல்லாம் கும்பலாக சாப்பிடுவோம். காலையில் இது சக்கரை போட்டு ஆப்ப மாரி சுட்டாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தா ஒன்று செட் ஆகல. பசி இருக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரமாக சாப்பிட போகிறோம் மீன் குழம்பு. சரி, மீன் குழம்பு சரி நம்ம சாப்பிடுவோம். மாங்காய் மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளாக அது ஆர்வமாக சாப்பிட இருப்பேன். மீன் குழம்பு ரொம்ப ஆவலாக சாப்பிட்றாரு. சாப்பிடலாம் கும்பலாம்.
அது மீன் குழம்பு தான் பிடிக்கும் ரொம்ப. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. புது மீன் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க இங்கே, அருமையாக இருக்குது. மீன் குழம்பு பக்கா. இன்னும் சார் பாப்பா. ஆனால் அடிக்கடி மீன் குழம்பு சாப்பிட்டா தான் நல்லா இருக்காது. ரொம்ப நாள் ஆகுதுல்ல, இது நல்லா இருந்தாலும் நாக்கு சேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு ரொம்ப நாள் செஞ்சு சாப்பிட்றதுனால. நல்லா இருக்குதா? உங்களுக்கு பிடிக்குதா? அது இந்த தடவை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே ஒரு கடல்லையும் அது மாதிரி எல்லாமே மாறி இருக்கு. 30 வருஷத்துக்கு அந்தாண்ட மீனுங்கிற டேஸ்ட்டு வராது, கம்மியாக தான் இருக்குது. இன்னைக்கு வீடியோ மீன் குழம்போட முடிஞ்சது. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு நிற்கிறோம். இன்னைக்கு முடிஞ்சிச்சு. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். TRT கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய்.